வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி. தமிழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தை குறித்த அறிவிப்பை எப்பொழுது வெளியிட போகிறாரு. இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு மற்றும் அரசு வங்கிகளில் நகைக்கடன் வைத்துள்ளவர்களுக்கு 5% வரை தள்ளுபடி வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக இந்த தகவல் தெரிவிக்கிறது. தற்பொழுது வங்கிகள் தகுதியான பயனாளிகளின் பட்டியலை தயாரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகள், நலிந்த பிரிவினருக்கு இந்த முன்னுரிமை அளிக்கப்படலாம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. தனியார் நிதி நிறுவனங்களின் கடன் பெற்றவர்களுக்கு இந்த சலுகை பொருந்தாது என்பதுடன் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயணிகள் அரசு வேலை, 4 சக்கர வாகனங்கள் கொண்டிருக்கக்கூடாது போன்ற சில முக்கிய நிபந்தனைகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த திட்டம் குறித்து துல்லியமான விவரங்களை சேகரிக்கும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இத்தகைய சலுகைகள் மூலம் ஏழை எளிய மக்கள் பெரும் நிதி உதவியை பெறுவார்கள் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெற்றி பெற்ற பயிர்க்கடன் திட்டம் 75,000 வரை சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டது. நகைக்கடன் தரவு சேகரிச்சிட்ருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் வங்கிகளின் பயனாளிகளுடைய பட்டியலை எடுத்துட்ருக்காங்க. தள்ளுபடிக்கான அதிகபட்ச வரம்பு எந்தெந்த வங்கிகளுக்கு தள்ளுபடி உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகள், பொதுத்துறை வங்கிகள், அரசின் பரிசீலனைக்கு தனியார் மற்றும் நிதி வங்கி நிறுவனங்கள் பொருந்தவே பொருந்தாது. முதற்கட்டமாக 5 சவரன் 40 கிராம் மட்டும்தான். 40 கிராமுக்கு உட்பட்ட நகைகள் மட்டுமே இந்த தள்ளுபடிக்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். வேறு யாருக்கு இது வராதுங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள், சிறு மற்றும் குறு விவசாயிகள் பயனாளிகளின் விவரங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பெற்ற கடன் தொகை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அடமானம் வைத்த தங்கத்தின் எடையும் தரவுகள் சேகரிக்கப்பட்டு வருகிறதுங்க. வங்கிகளின் தகுதி பட்டியல் எங்கெங்கே உள்ளது அப்படின்னா, கூட்டுறவு வங்கிகள், சில பொதுத்துறை வங்கிகள், தனியார் நிறுவனங்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா. தள்ளுபடி பெற தகுதியற்றவர்கள், 4 சக்கர வாகன உரிமையாளர்கள், அரசு ஊழியர்கள் இருந்தீங்க அப்படின்னா தள்ளுபடிக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. தரவுகள் சரிபார்க்க போகிறாங்க. பயனாளிகளின் பட்டியல் ரெடியாகும். அரசாணை வெளியிட போகிறாங்க. அதிகாரப்பூர்வ அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி எவ்வளோ தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்றது வெளியாகலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டுறவு நகைக்கடன் பொதுத்துறை வங்கிகளில் உள்ளது. அதுனா அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. நான் அடமானம் வைத்த நகையின் 5 சவரன் மட்டும்தான், அதுக்குள்ளே தான் இருக்குன்னா தள்ளுபடி இருக்குது. என்னிடம் 4 சக்கரம் வாகனம், கார் இல்லை, நான் அரசு ஊழியரும் இல்லை, பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளேன், இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த தள்ளுபடி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. கடன் கூட்டுறவு அல்லது பொதுத்துறை வங்கியிலா அப்படின்னு இல்லைன்னா பார்த்திங்கன்னா தகுதியற்றவர்கள், ஆம்னா தகுதியுடையவர்கள். அடமானம் 5 சவரனுக்கு மேலே 41 கிராம் இருந்தால் கூட உங்களுடைய தள்ளுபடி நிராகரிப்பு செய்யப்படும். அடுத்து என்ன தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரிக்கைகள் எழுந்திருக்கு. பயிர்க்கடன் தள்ளுபடியானால் உருவான எதிர்பார்ப்புகள் அதிகமாகிட்டுருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகைக்கடன் பெற்றவர்களுடைய பட்டியலை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, பெயர் பட்டியல். கிட்டத்தட்ட 23 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்களுடைய பெயர் பட்டியல் எடுத்து வச்சுருக்காங்க. அதிகாரப்பூர்வ அரசாணையை வெளியிட போகிறாங்க. சில தினங்களில் அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தயவுசெய்து அங்கங்கே சொல்கிறதெல்லாம் நம்ப வேண்டாம். அதிகாரப்பூர்வ அரசாணை வந்துற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அரசாணையில் என்ன குறிப்பிட்டதோ அதை பேஸ் பண்ணி நகைக்கடன் தள்ளுபடி உங்களுக்கு வழங்குவாங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு இதை பற்றி தான் உங்களுக்கு துல்லியமாக விளக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.